எடுத்துட்டு வா, ஹோம்ஒர்க் எழுதல எடுத்துட்டு வா. என்னத்த ஏன் என்னாச்சு? பென்சில் பாக்ஸ் காணாமா? எங்க வச்ச? எங்கடா வச்ச? பேக்குள்ள வச்சது எங்க போயிருக்கு? அப்புறம் எங்க எடு? எடுறா. ஏன் இல்ல? பேக்குள்ள தானே வச்ச, எடு. ஏன் இல்ல தம்பி? என்ன எடுத்து பேக்குள்ளே வைக்கல தானே ஸ்கூல்ல? எங்க வச்சுட்டு வந்த? ஏன் தம்பி ஒன்னா ரூல் பென்சில் முழுசா கொடுத்தா காவாசி தான் கொண்டு வர, இல்லைன்னா எரேசர் விட்டுற, இல்லைன்னா ஷார்ப்னர் விட்டுற. இங்க என்றானா பாக்ஸையே விட்டுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு. நீங்க டெய்லி ஹோம்ஒர்க் பண்றதுக்குள்ள ஏதாவது ஒரு பஞ்சாயத்து. இல்ல ஹோம்ஒர்க் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுட்டு வந்துடுறியா என்ன? சரி பென்சில் எடுத்துட்டு போய் எரேசர் எடுக்காம போயிட்டா தானே பிரச்சனை. அவ்வளோ அறிவு இல்லையா உன் பையனுக்கு? எனக்கு இருக்குதுடி இந்த மாதிரி அறிவு. ஏண்டா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஏய், ஒரு பொண்ணு கூட வந்ததுன்னா அந்த பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போய் கிளாஸ்ல விடணும்னு வெயிட் பண்ணி கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் விட்றையில விட்டையில கொண்டு வர பாக்ஸை பேக்குள்ள எடுத்து போட்டு கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்கணுங்கிறது உனக்கு கேட்ட என்னமல்ல? டேய் சொல்லு. பேக் கொண்டா. அப்படி உள்ளதாண்டி வச்சிருக்கேன். டேய் நீ என்னடா சரியான ஏமாத்துக்கார பையில இருக்கிற? ஏண்டா இத்தனை கதை பேசிட்டு இருந்தேன் இன்ன வரைக்கும் நானு? ஏண்டா போடா டேய், சிரிக்காத நீ. இங்க பாரு, இன்னைக்கு யாரோட பென்சிலியா எடுத்துட்டு வந்துட்டாண்டி, கிரீன் கலர்ல ஒண்ணு. ஏன்டா இப்படி பண்ற? நம்பர் எடுத்துக்கா. என்ன நானும் சேர்ந்து உங்களோட ஹோம்ஒர்க் எழுதுறதா? ஓ, நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பென்சிலு, நீ அதை பார்த்து எழுதுறதுக்கு ஒரு பென்சிலா? இந்த பையன் நல்லா வருவாண்டி. இங்கே வேறு எரேசரு கிரையான்ஸ் யாருதுன்னு தெரியல. சரி போ, போய் எழுது. நீயே எழுது, ஏதாவது டவுட்னா கேளு போ. நானா சொல்லி கொடுக்க மாட்டேன். இந்த இங்கிலீஷ் ஒட்டெழுத்தெல்லாம் எனக்கு தெரியாது. நான்லாம் இப்படிலாம் எழுதுனதே இல்லை. நான்லாம் தமிழ் மீடியம், உங்கள் அம்மா தான் இங்கிலீஷ் மீடியம். அவளை கேளு.